ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய கருவேப்பிலை துவையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு நம்ம கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு இந்த 3 பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்து வச்சுக்கோங்க. கழுவி வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி இல்லாமல் உருவி எடுத்து வச்சுக்கோங்க. கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4லேருந்து 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டையும் வரமிளகாயும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் நல்லா செவக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் நம்ம உருவி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்க்குறக்கு நமக்கு அதிகமாக தெரிஞ்சாலும் நம்ம துவையல் அரைச்சி வரும்போது நமக்கு குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக நமக்கு துவையல் கிடைக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லாமே சேர்த்துருங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 டைம் பல்ஸ் மோடில் வச்சிங்கன்னா நமக்கு நல்லா அரைச்சி வந்துடும். இந்த மாதிரி அரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் நெய் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை இப்படியே கூட சாப்பிட்டிங்கன்னா சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நீங்கள் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எப்பயுமே சாதத்தில் இருக்க கருவேப்பிலை நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் துவையல் செய்யும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறிடும். எண்ணெயிலெல்லாம் வதக்கி செய்யும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளுக்கு எல்லாமே இது மாதிரி தோசை, ஆப்பம், இட்லிக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்.